பணம் சேமிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் எனக்கு நெறையா இருக்கு. ஆனா, என்னுடைய இன்கம் சோர்ஸ்க்கு வந்துட்டு என்னால சேவ் வந்து பண்ண முடியல தொடர்ந்து. மாசமானா ஒரு குறிப்பிட்ட தொகைய வந்து என்னால எடுத்து வைக்கிறதுக்கு வந்து முடியல. ஸோ, என்னுடைய இன்கம்க்கு தகுந்த மாரி நான் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பா நம்மளுடைய சேலரிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிறு தொகையாவது சேமிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஃப்யூச்சர் சேஃப்‌க்கு ஒரு குட்டி குட்டியான இன்வெஸ்ட்மென்ட் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாவது சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ, நீங்க உங்களுடைய சேவிங்ஸ சின்னதா எந்த அளவுக்கு மாத்துறீங்களோ, அந்த அளவுக்கு ஈஸியா அச்சீவ் வந்து பண்றதுக்கு வந்து முடியும். ஸோ, இன்னைக்கு நான் 1,00,000க்கான சேவிங்ஸ் பிளான் தான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ, இந்த பிளான நீங்க ரெகுலரா வந்து ஃபாலோ பண்றது மூலியமா, உங்கனால ஈஸியா 1,00,000 வந்து சேவ் பண்றதுக்கு வந்து முடியும். இது வந்து கண்டிப்பா யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ரொம்பவே லோவான இன்கம்ல இருக்கேன். எனக்கு மினிமலா அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும். மந்த்லி ஒரு 5,000 4,000 என்னால வந்து சேவ் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப மினிமம் ஆஃப் அமௌண்ட்ல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஜஸ்ட் நீங்க ஒரு ₹10 சேலஞ்சிலேயே ஈஸியா உங்களுடைய 1,00,000 வந்து சேவ் பண்றதுக்கு வந்து முடியும். ஒரு சிலர் வருமானம் அதிகமா இருக்கிறவங்க ஒரு வருஷத்துல சேமிக்கிறாங்க, 2 வருஷத்துல சேமிக்கிறாங்க அப்படின்னா, ஏர்னிங்ஸ் கம்மியா இருக்கிறவங்க ஒரு 3 இயர்ஸ், 5 இயர்ஸ்ன்னு நம்மளுடைய டியூரேஷன அதிகப்படுத்துனோம்னா போதும். அந்த தொகையை நம்மனால சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ, இந்த 1,00,000 வந்து சேவ் பண்றதுக்கான பிளான்ல நான் 5 இயர்ஸ் வந்து டியூரேஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ, இதில ஒரு 5 விதமான சேவிங்ஸ் பிளான வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டப் போறேன். இது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இருக்கும். உங்கள ரொம்ப ட்ரபிள் பண்ணாம ரொம்ப ஒரு மினிமம் ஆஃப் அமௌண்ட்ல உங்களால வந்து ஸ்டார்ட் பண்ணிறவும் முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி சேவிங்ஸ் அதாவது ₹50 வந்து நீங்க எடுத்து வைக்கிறது. தினமும் ஒரு ₹50 நீங்க எடுத்து வைக்கிறது மூலியமா 5 இயர்ஸ்ல 1,00,000 அப்படிங்கிறத ஈஸியா உங்கனால அச்சீவ் வந்து பண்ண முடியும். ஸோ, தினமும் நீங்க ₹50 எடுத்து வைக்க போறீங்க. ஸோ, ஒரு மாசத்துக்கு 30 நாள் நீங்க எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, ₹1,500 ஒரு மாசம் வந்து நீங்க சேமிச்சிருப்பீங்க. ஸோ, 1,500 ஒரு வருஷம் முழுவதும் தொடர்ந்து நீங்க சேமிக்கும்போது ₹18,000 உங்கனால வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணியிருந்திருக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ, இந்த 18,000த்த தொடர்ந்து நீங்க 5 வருஷம் சேமிக்கும்போது 90,000 கண்டிப்பா உங்கனால அச்சீவ் வந்து பண்றதுக்கு வந்து முடியும். ஸோ, உங்களுடைய மணி எவ்வளோ சேவ் பண்ண போறீங்க? இது நான் எக்ஸாம்பிள்க்கு 1,00,000 அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க இத 2,00,000 வச்சுக்கலாம். இல்ல 50,000 வச்சுக்கலாம். ஸோ, இது வந்து ஒரு மாடல் பிளான் அவ்வளோதான். இத நீங்க அக்யூரேட்டா ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்ட பொறுத்து குறைக்கவும், எக்ஸ்டெண்ட் பண்ணவும் செய்யலாம். அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி சேவிங்ஸ் மெத்தட் தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ, டெய்லியுமே நீங்க ₹20 சேர்த்து வைக்கிறதுனால, எனக்கு வந்து இந்த ₹50யும் என்னால டெய்லி எடுத்து வைக்கிறதுக்கு வந்து முடியாது. நான் வந்து ஒரு ₹400 தான் வந்து டெய்லி ஏர்ன் பண்றேன் அப்படின்னா, ஸோ, நீங்க வந்துட்டு ₹50 எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிறவங்க ₹20 வந்து தொடர்ந்து எடுத்து வைக்கலாம். ஸோ, நீங்க வந்துட்டு ₹20 ஒரு மாசம் முழுவதும் நீங்க எடுத்து வைக்கும்போது ₹600 வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ, அதுவே 1 இயர்க்கு வந்து பண்றீங்க அப்படின்னா, ₹7,200 வந்து 1 இயர்ல நீங்க வந்து சேவ் வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ, இத அப்படியே ஒரு 5 இயர்ஸ் தொடர்ந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஒரு ₹36,000 வந்து உங்கனால வந்து சேவ் வந்து பண்ணியிருந்திருக்கிறதுக்கு முடியும். இந்த ₹20 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மினிமலான அமௌண்ட் தான். இன்னைக்கு நீங்க ஒரு பாக்கெட் பால் பாக்கெட் வாங்குறத கண்ட்ரோல் பண்ணாவோ, இல்ல உங்களுடைய டெய்லி ஸ்நாக்ஸ்லருந்து ஒரு ₹20 சேவ் பண்ணாவோ, ஈஸியா உங்கனால வந்து சேவ் பண்ணிறதுக்கு முடியும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி சேவிங்ஸ். ஸோ, மந்த்லி நான் வந்துட்டு ஒரு 500 என்னால டெய்லி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு வந்து முடியாது. நான் மாச சம்பளம் வாங்குறேன். ஸோ, நான் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொன்னா, ஸோ, மந்த்லி சேவிங்ஸ்ல ₹500 ரெகுலரா எடுத்து வைக்கிறது. உங்களுடைய சேலரி வந்த உடனே அதில இருந்து இந்த ₹1,00,000 பிளானுக்காக மாசம் ₹500 அப்போ நீங்க வருஷத்துக்கு ₹6,000 நீங்க வந்து அதில சேமிச்சிருப்பீங்க. ஸோ, தொடர்ந்து அது 5 வருஷத்துக்கு செய்யும்போது, அதில உங்களுக்கு 30,000 வந்து சேவ் வந்து பண்ணியிருந்திருக்க முடியும். இது அடிஷ்னலாவும் நீங்க பண்ணலாம். இப்போ இந்த சேவிங்ஸ எனக்கு தனியா வந்து எடுத்து வைக்க முடியாது. நான் என்ன வந்து பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய கிராசரிஸு, நீங்க பே பண்ணக்கூடிய பில்ஸ் இதிலிருந்து எல்லாத்துலயுமே ஒரு ₹500 வந்து எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு விஷயத்துல நான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு 3,000க்கு வந்து கிராசரி வாங்குறீங்க அப்படின்னா, அது ஒரு 2,000 இல்லைன்னா 2,500க்குள்ள வந்து வாங்குங்க. ஒரு ₹500 சேவிங்ஸா கொண்டு போங்க. உங்களுடைய பில் சிபி பில்ஸ் எல்லாம் வருது, இல்ல நீங்க வந்து இஎம்ஐ பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுல வரக்கூடிய பில்ஸ்ல எப்படியாவது அடுத்த மாசம் என்னுடைய பில் பேமெண்ட்ட வந்து குறைக்கணும். அதிலிருந்து நான் ஒரு 500 சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களால ஈஸியா வந்து சேவ் பண்றதுக்கு வந்து முடியும்.
அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து வீக்லி சேவிங்ஸ். ஸோ நீங்கள் வாரத்துக்கு சேமிக்கிறது. வாரமானா நீங்கள் சேமிக்கலாம். அதாவது ஒரு வாரத்துக்கு ரூ. 250. ஸோ ஒரு மாதத்துக்கு 4 வாரம் இருக்குங்கும்போது நீங்கள் ரூ. 1000 வந்து நீங்கள் சேர்த்துருந்துருப்பீங்க. ஸோ இதுவே 260 வாரம் இருக்குது. அதாவது 5 வருஷத்துக்கு. ஸோ 5 வருஷத்துக்கு 260 வாரமும் நீங்கள் வாரம் ரூ. 250 சேமிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 5வது வருஷத்தில் ரூ. 65,000 நீங்கள் சேமிச்சிருப்பீங்க. அண்ட் ஃபைனலி டேஸ் சேவிங்ஸ். அதாவது இந்த 5 வருஷத்தை எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஸோ 5 வருஷத்துக்கு 1825 நாட்கள் வந்து இருக்குது. ஸோ ஒரு நாளுமே நீங்கள் ரூ. 10 வந்து எடுத்து வைக்க போகிறீங்க. ஜஸ்ட் சின்ன அமௌண்ட் ஒரு ரூ. 10 தான். ஸோ நீங்கள் அப்படி எடுத்து வைக்கும்போது அந்த 5 வருஷத்தில் ரூ. 18,250 வந்து சேவ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப பெரிய அமௌண்ட். நான் வந்து மாதமானா 4,000 சேமிக்கிறேன், 5,000 சேமிக்கிறேன், ஒரு சிட்டு போடுறேன், ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எல்லார் நிலையுமே வந்து சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான். ஸோ நீங்கள் ஒரு நாள் வந்து நீங்கள் ரூ. 10 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமலான அமௌண்ட்டு தான். அதுவே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரூ. 20 வந்து சேமிக்கலாம். அதுக்கும் மேலே நீங்கள் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ₹50 வந்து சேமிக்கலாம். இது 2மே எனக்கு வேண்டாம். டெய்லி சேவிங்ஸில் வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். நான் வார சம்பளம் வாங்குறேன், நான் வாரம் சேமிக்கிறேன் அப்படின்னா ₹250 நீங்கள் வந்து சேவ் பண்ணுறது மூலிமா அந்த 5 வருஷத்தில் 65,000 நீங்கள் சேவ் பண்ணியிருந்திருப்பீங்க. இதுவே மந்த்லி சேவ் பண்ணும்போது நீங்கள் வந்து 30,000 வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இது வந்து அப்படியே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இது வந்து வாரம் தான், இது வந்து மாதம் ₹500 எடுத்து வைக்கணும், இது வாரம் வந்து 250ங்கும்போது அப்படியே உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டபுள் ஆகுது. ஸோ உங்களால் வந்துட்டு உங்களுடைய சேவிங்ஸை எப்படியெல்லாம் என்னால் சேமிக்க முடியும் அப்படிங்கிற வழிகளை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது நீங்கள் டெய்லியும் ஒரு ₹50 சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதில் 90,000 நீங்கள் சேமிச்சிருப்பீங்க. இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லியும் ஒரு ₹10 நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு 18,000 வந்து சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதில் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 1,08,000 சொச்சம் வந்து நீங்கள் சேமிச்சிருப்பீங்க. ஸோ உங்களால் உங்களுடைய 1 லேக் பிளானை வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து முடியும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளான் தான் நீங்கள் வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. என்னால் ஒரு ₹50 சேமிக்க முடியாதா, சரி ஓகே நான் ₹20 பிளான் ஒன்று, ₹10 பிளான் ஒன்று, இந்த 2யுமே நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு 36,000, இதில் ஒரு 18,000, ஒரு 40, 48, 50, 52,000க்கு வந்து நீங்கள் வந்து சேவ் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் இல்லைன்னா 2 பிளான்ஸை வந்து ஒன்றா நீங்கள் சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுடைய பெரிய இலக்குகளை சின்ன சின்னதாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். ஸோ இலக்கு அப்படிங்கிறது ஒன்று தான். அதை நம்ம என்ன டைப்பில் பண்ண போகிறோம், அந்த ஒர்க்கை எவ்வளோ ரொம்ப கம்மியான ஒரு ஒர்க்கில் ஸ்மார்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியே ஆல்ரெடி நம்ம வந்து 1 லேக் வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்திருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸில் வந்து வாட்ச் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ மினிமம் ₹10 நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா போதும், 1 லேக் ஈஸியாக அச்சீவ் வந்து பண்ணலாம். உங்களோடு சேர்ந்து சேமிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு எவ்வளோ சேமிக்கிறதுக்கு பிளான் வந்து போடலாம், என்ன சேலஞ்ச் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன்.